இன்னைக்கு நம்ம பார்க்க போற செலிபிரிட்டி சன் டிவில ரொம்ப ஃபேமஸா டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்க சிங்கப்பெண்ணே சீரியலோட ஹீரோவான மகேஷை பத்தி தான். இவரை பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மகேஷ் இவரை தான் ஃபர்ஸ்ட் எல்லாருமே சிங்கப்பெண்ணே சீரியலோட ஹீரோ அப்படிங்கிற மாதிரி நிறைய எதிர்பார்த்தாங்க. கடைசியில் இவரை ஒன் ஆஃப் த ஹீரோவா மாத்திட்டாங்க. ஏன்னா அன்பு ஆனந்தி பேர் தான் இப்போ ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா ஆனந்தி விரும்பினது அப்படின்னு பார்த்தா நம்ம மகேஷை தான். ஒரு சில காரணங்கள்னால ஒரு டிராமாவா ஒரு கல்யாணம் ஏற்பாடு பண்ணுவாங்க. ஆனா அன்பு அதை ரியலா அவர் அந்த கல்யாணத்தை பண்ணிக்கிருவாரு. இது ஆனந்திக்கு ஷாக் தான். இருந்தாலும் அந்த கதைக்களத்தை ஒரு டிஃப்ரெண்டான கதைக்களமா கொண்டு போயிட்டு இருக்காங்க. மகேஷோட உண்மையான பெயர் தர்ஷக் கவுடா. இவரு பெங்களூர்ல உள்ள போமனஹாலி அப்படிங்கிற இடத்துல தேவரட்சிகன் ஹள்ளி அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்துல தான் பிறக்கிறாரு. பிப்ரவரி 17, 1991 அன்னைக்கு பிறந்து அங்கேயே பள்ளி கூட படிப்பு எல்லாமே அங்கேயே படிச்சு முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் கல்லூரி படிப்பு எதை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம இன்ஜினியரிங் எடுத்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிராமத்துல இருந்து கொஞ்சம் இங்க அவர் பொம்மனஹாலி அப்படிங்கிற ஏரியால இன்ஜினியரிங் முடிக்கிறாரு. இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஐடி எம்என்சி கம்பெனில ஒர்க் பண்றாரு. ஒரு 1 இயர் கிட்ட ஒர்க் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கொஞ்சம் நம்மளோட சேலரி பத்தல, கொஞ்சம் இன்னும் நம்ம படிச்சோம்னா இன்னும் சேலரி அதிகமான கம்பெனிக்கு போகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் எம்டெக் படிக்கிறாரு. ஜெர்மனில அது படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. அதையும் படிச்சு முடிக்கிறாரு. ஏற்கனவே இன்ஜினியரிங் நல்ல கிரேடோட முடிச்சதுனால தான் இவருக்கு அந்த வாய்ப்பும் கிடைக்குது. அதை நல்லபடியா படிச்சு முடிச்சுட்டு திரும்ப அந்த எம்என்சி கம்பெனிலே கண்டினியூ பண்றாரு. அப்படி கண்டினியூ பண்ணும்போது இவருக்கு சினிமால வாய்ப்பு கிடைக்குது. இவருக்கு பெருசா அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னாலுமே அதில் ட்ரை பண்ணுவோம், நம்மளுக்கு முடிஞ்சா பண்ணுவோம், இல்லைன்னா இதே கண்டினியூ பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்காரு. ஆனால் எம்என்சி கம்பெனியில் ரிசைன் பண்ணிட்டு தான் இந்த சினிமாவை ட்ரை பண்ணுறாரு. அப்படி ட்ரை பண்ணும்போது 20 நாள் அந்த இதை எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டாப் ஆயிடுது. இவருக்கு அது என்னன்னே புரியல. 20 நாள் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஸ்டாப் ஆயிடுது. திரும்ப கூப்பிட்டாங்க. கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் கிட்ட அந்த ஒரு படத்தை கொஞ்சம் கொஞ்சமா விட்டு எடுக்கிறாங்க. எடுத்து முடிச்சிட்டு கடைசியில் அந்த படம் பண்ணவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ப்ரொடியூசர் ஒரு சில காரணங்கள் சொல்லி படமே வேணாம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ 2 இயர்ஸ் ரொம்ப டிப்ரெஷன்ல போயிட்டு அவர் எதுவுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம இருக்கிறாரு. ஐடி கம்பெனிக்கும் வேலைக்கு போக முடியல, சினிமா சைடும் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சீரியல்ல ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுக்கிறாரு. ஃபர்ஸ்ட் சினிமா மட்டும்தான் நடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவர், சரி சீரியல்ல நடிக்கலாம் அப்படின்னு ஆடிஷன் போனால் அங்கேயுமே உங்களுக்கு நடிக்கவே வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போது அவங்க ஃப்ரெண்டு தான் சொல்கிறாங்க, நீ ஒரு கூத்து பற்ற மாதிரி சேர்ந்து அதில் ப்ராக்டிஸ் எடுத்துக்கோ, எப்படிலாம் நடிக்கணுங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாங்க. உன்னோட ரிஜெக்ஷனை அதை நீ ரிஜெக்ஷனாக பார்க்காத,
ஒரு பிராக்டிஸ் பண்றதுக்கான ஒரு ட்ரெய்னிங் பீரியடா நீ பாரு அப்படிங்கிற மாரி சொன்னனால, அந்த 20 டேஸ் அவங்க கூத்துப்பட்றையில சேர்ந்து நெறைய விஷயங்கள் கத்துக்கிறாங்க. அப்புறம் கன்னடத்துல கண்மணி அப்படிங்கிற சீரியல் 2018ல கிடைக்குது. அந்த சீரியல் பண்றாங்க. அதுக்கப்புறம் அனுபல்லவி அப்படிங்கிற சீரியல் பண்றாங்க. சன் டிவிலயும் அவங்களுக்கு அருந்ததி அப்படிங்கிற சீரியல் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. அதுல வந்து கோவை சரளா மேமோட ஒரு சில சீன்ஸ் பண்ற மாரி இருக்கும். அவங்க வந்து சாமியார் கெட்டப்ல வந்து நெறைய காமெடிஸ் பண்ணிட்டுருப்பாங்க. அப்பதான் அவங்கள பத்தின நெறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு, ரிஜெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்ல அப்படிங்கிறதையும் கத்துக்கிட்டாராம். அதே மாரி விடாமுயற்சி பண்ணா எதுவுமே சாத்தியம் அப்படிங்கிறதையும் கத்துக்கிட்டாராம். இவுங்க வந்து எப்படின்னா வந்து, அ உங்க வீட்ல வந்து மேரேஜ் பத்தி அந்த டைம்ல வந்து பேசியிருக்காங்க. நீ சீரியல் நடிச்சதெல்லாம் ஓகே. ஆனா உனக்குன்னு ஒரு லைஃப் பார்ட்னர் வேணும் அப்படின்னு சொல்லும்போது தான், இவரு தன்னுடைய காதல பத்தி சொல்றாரு. 2018ல இவங்களோட சேர்ந்து நடிச்ச ஷில்பா ரவி அப்படிங்கிற சீரியல் ஆக்ட்ரஸ தான் வந்து இவரு லவ் பண்ணியிருக்கிறாரு. ஃபர்ஸ்ட்டு வீட்ல வந்து கொஞ்சம் ஓகேவா இல்ல. அதுக்கப்புறம் வந்து கன்வின்ஸ் பண்ணி 2020 நவம்பர் மாதம் 24ஆம் தேதி இவங்களுடைய திருமணம் வந்து நடக்குது. இவர் வந்து அவங்கள வந்து பெட்டர் ஹால்ஃப்ன்னு சொல்றத விட பெஸ்ட் ஹால்ஃப் அப்படின்னு தான் சொல்லுவாங்களாம். இவருடைய எல்லா சூழ்நிலையிலயுமே வந்து அவங்க கூட இருந்திருக்காங்க. இவரு டவுன் ஆகும்போதெல்லாம் அவங்க வந்து தூக்கி விட்டுருக்காங்க அவர. ஒண்ணும் இல்ல. இத பார்த்துக்கலாம். இந்த சிட்யுவேஷன் வந்து எப்படி வேணா இருக்கலாம். அது நீ அப்பா இருந்தாலும் சரி, டவுனா இருந்தாலும் சரி, சிட்யுவேஷன ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணு ஃபர்ஸ்ட்டு. அத பார்த்து பயப்படாத. அத வந்து எப்படி நம்ம பண்ணலாம், ஹேண்டில் பண்ணலாங்கிறத வந்து கத்துக்கோ. அந்த சிட்யுவேஷன் உனக்கு எதனால வருது, என்ன தப்பு பண்ண அப்படிங்கிறத வந்து நீ பாரு. அத யோசி அப்படின்ட்டு நெறைய அட்வைசஸ் வந்து அவங்க குடுக்கறத வச்சு தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைப்பாராம். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த யூடியூப் சேனல்லாம் ஆரம்பிச்சு, அதுல கொஞ்சம் பெருசாகணும், கொஞ்சம் பாப்புலர் ஆகணும் அப்படின்னு ஆசையா இருந்திருக்கு. அதனால ஹிம் அண்ட் ஹெர் விளாக்ஸ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலும் ஆரம்பிச்சு, அதையும் ரன் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. 2 பேருக்குமே வந்து பைக் ரைட் அப்படின்னா ரொம்ப பிடிக்குமாம். ஸோ அந்த அட்வென்ச்சர்ஸ் வந்து 2 பேருக்குமே ரொம்ப இஷ்டமா. அதனால நெறைய அட்வென்ச்சர்ஸ் ட்ரிப் வந்து 2 பேருமே பண்ணுவாங்களாம். இவங்களுக்கு 2024 மே 19ல ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அவங்க பேரு வந்து புரக். இவங்க வந்து ஸ்டார் சுவர்ணா அப்படிங்கிற சேனல்ல வந்து பேட்டா டக்கு அப்படிங்கிற சீரியலும் பண்ணியிருக்காங்க. அப்புறம் காவ்யாஞ்சலி அப்படிங்கிற சீரியலும் பண்ணியிருக்காங்க. அதனால் தமிழ்லயும் சீரியல்ஸ் பண்றாங்க. அங்க கன்னடத்துலயும் பண்றதுனால, இவங்களுக்கும் கால் ஷீட்ஸ் வந்து டைட்டா போயிட்டு இருந்திருக்கு. இவங்க ஒய்ஃப் ஷில்பாக்கும் வந்து கால் ஷீட்டு தான் போயிருந்தனால வந்து, கிட்டத்தட்ட இவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கே வந்து ஒரு 3 இயர்ஸ் ஆயிருக்கு. அந்த 3 இயர்ஸ் கேப்ல வந்து அவங்க ஊர் பக்கம், அந்த பக்கத்துல இருக்கிற நெய்பர்ஸ் நெறைய இதா பேசியிருக்காங்க. ஆனாலும் அதெல்லாம் அவங்க ஒய்ஃப் வந்து எதுவுமே பெருசா எடுத்துக்கல. எங்களுக்கான நேரம் வரும்போது எங்களுக்கு கண்டிப்பா குழந்தை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ட மட்டும் தான் 2 பேருமே மைண்ட்ல வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமும் பாய் பேபியோட வந்து நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்ட்டு இவருக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்குமா. இங்க கால் ஷீட் வந்து ரொம்ப டைட்டா சன் டிவில வந்ததுக்கப்புறம் கால் ஷீட் இன்னும் டைட் ஆனனால வந்து அவர்னால வந்து சென்னையில இருந்து பெங்களூருக்கு போறதுக்கே அப்படி ஷூட்டிங்ன்னு இங்க இருந்தா அங்க ஷூட்டிங் கால் ஷீட் குடுத்ததுக்கும் இங்கேக்கும் வந்து ரொம்ப டைட்டாவே இருக்கும்.
எப்போ வந்து ஃபேமிலியோட போவோம் அப்படிங்கிற மாதிரியான நிறைய ஸ்ட்ரெஸ், அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் எல்லாம் கூட வந்திருக்கு. ஒரு காலத்தில் நடிக்கவே முடியல, அதுக்கான வாய்ப்பே கிடைக்கலன்ற ஸ்ட்ரெஸ் இருந்தது. இப்போ நடிக்க வாய்ப்பு இருக்கு, அதை வந்து கரெக்டாக ப்ரொசீட் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கு. அப்படிங்கும் போதுமே அவங்க ஒய்ஃப் தான், நீ வந்து வீட்டுக்கு வரல அப்படிங்கிறதுனால, நீ வீடியோ காலில் எங்களை பார்த்தாலே போதும், நாங்கள் வந்து எப்போவுமே உனக்கு சப்போர்ட்டிவாக தான் இருப்போம், எங்களோட லவ் அண்ட் கேர் உன்னை நோக்கி எப்போவுமே இருக்கும் அப்படின்னு இப்பயும் அவங்க ஒய்ஃப் தான் சப்போர்ட்டிவாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க பேரண்ட்ஸும் அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. இன்னும் சன் டிவிலையும் சரி, விஜய் டிவி இந்த மாதிரி நிறைய சீரியல்ஸ் அண்ட் அவர் ஆசைப்பட்ட மாதிரியான சினிமா சான்சஸும் அவருக்கு கிடைக்கணும்னு நம்மளோட பெஸ்ட் விஷஸை நம்ம தெரிவிச்சுக்கிருவோம். இதே மாதிரி பல செலிபிரிட்டிஸோட பயோகிராஃபி தெரிஞ்சுக்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.